சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அப்பா, நான் எவ்வளவு தான் மன கஷ்டத்தை தாங்க முடியும்? நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? என் கவலைகள் எல்லாம் எப்பொழுதுதான் முடியும், எப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? எங்கேதான் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. எல்லோருக்கும் மன கஷ்டம் இருக்கிறது. நிம்மதி எங்கே தான் இருக்கிறது என்று தேடி அலைந்திருக்கிறாய். எதற்காக இத்தனை கஷ்டங்கள்? நான் ஏதேனும் தவறு செய்திருக்கிறேனா, ஏதேனும் பாவம் இழைத்திருக்கிறேனா என்று உன்னிடம் நீயே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. இருந்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது? வாழ்வா சாவா என்று கூட எனக்கு தெரியவில்லையே என்று உனக்குள் நீ பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். மற்றவர்களால் ஒரு பொழுதும் உனக்கு நன்மை இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அவருடைய சுயரூபத்தை உனக்கு தெரிவித்தேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருக்கின்றாய். உன்னுடைய அன்பு குணத்தை, அப்பாவி குணத்தை, அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுது நீ அந்த கெட்ட காலத்தை நீ நினைக்க வேண்டாம். காலங்கள் மாறிவிட்டன. இனி வருவது எல்லாம் உனக்கு வசந்த காலம். உன் கையை பிடித்து உன்னை தூக்கி காட்டுகின்றேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை என்பதற்காகவே பொய்யான உறவுகள் உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி வைத்து விட்டேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு இதை செய்தேன். ஆனால் நீ அதற்காக இவ்வளவு கஷ்டங்களையும் கண்ணீருங்களையும் நீ வீணாக வடிக்கின்றாய். அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னால் உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகிவிடும். உனக்கு ஆனந்தம் தருவதற்காகவே அவர்களை உன்னிடம் இருந்து நான் ஒதுக்கி வைத்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்பதற்காகவே நான் இதை செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டுமே வருகிறது அல்லவா? உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதான் ஆனந்தம் வருகிறது. கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடு. உன் வேண்டுதல்களை நான் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றேன். நீ பேரும் புகழும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். உன் கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகிறது. இனிமேல் வசந்த காலமாக உன் வாழ்க்கை வரப்போகிறது. கவலைப்படாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.